ஆணவம், கண்மம், மாயை இதிலேருந்து எப்படி விடுபடுறது? இதை பற்றி பகவான் கிருஷ்ணர் பகவத்கீதையில் 3வது அத்தியாயத்தில் நிறைய விளக்கியிருக்காரு. 6வது அத்தியாயத்துலேயும் அங்கங்கே சொல்லியிருக்காரு. இந்த ஆணவம், கண்மம், மாயை எப்படி வருது அப்படின்னா, இதுக்கு மூல காரணம் இந்த கண்மம் அப்படிங்கிற காமம் தான். இதை வச்சு தான் அடுத்தது ஒன்றொன்னா உருவாகுது. இந்த கண்மம் அல்லது காமம் அப்படின்னா, இந்த மாடர்ன் டேஸில் நினைக்கிற மாதிரி காமம்னா செக்ஸுவல் ஃபீலிங்ஸ் அப்படிங்கிற தாட்டுக்கு போயிடக்கூடாது. கண்மம் அல்லது காமம் அப்படின்னா, இந்த உலகங்களில் உள்ள விஷயங்களில் உள்ள அதீத பற்று. எனி கைண்ட் ஆஃப் திங்ஸ், இந்த உலகம் சார்ந்த விஷயங்கள், ஒரு நண்பன் மேலே பாசம் வைக்கிறதோ, ஒரு மனைவி குழந்தைங்க மேலே பாசம் வைக்கிறது, ஒரு காரு பங்களா சம்பாதிக்கணும்னு ஓடுறது, இந்த உலகம் சார்ந்த விஷயங்களில் அதீத நாட்டம் கொண்டு இருக்கிறது எல்லாமே காமம். இந்த காமம், கண்மம் என்ன பண்ணுது, நமக்கு ஒரு மன புத்தி தடுமாற்றத்தை கொடுக்குது. ஃபஸ்ட்டு விருப்பு வெறுப்பை உண்டாக்குது. இது எனக்கு பிடிக்கும், இது எனக்கு பிடிக்காது அப்படிங்கிற விருப்பு வெறுப்பை உண்டாக்குது. அதுக்கு அடுத்து அந்த மனபேதத்தை உண்டாக்குது. பிடிச்சது பிடிக்காதது இதில் ஒரு விகாரத்தை உண்டு பண்ணி மனசுக்கு அடுத்து ஸ்ட்ரெஸ்ஸை உண்டு பண்ணுது. இதனால் நம்ம என்ன பண்ணுறோம் ஏது பண்ணுறோன்னு தெரியாமல் ஒரு மாயையை அந்த இடத்துல கிரியேட் பண்ணுது. நமக்கு பிடிச்சமான ஒரு விஷயம் நமக்கு ஏற்ற மாதிரி நடந்தால் அது மேலே பாசமோ, ஒரு நேசமோ, ஒரு பிரியமோ, ஒரு விருப்பமோ அதிகமாக வளருது. நமக்கு பிடிச்ச மாதிரி அது நடக்கலை அப்படின்னா அதில் ஒரு வெறுப்பு உண்டாகுது. அதை அழிக்க துடிக்கிறதுக்கு உருவாகிறது தான் ஆணவம். இது எனக்கு சரியாக வரலை, இது என் பேச்சை கேட்கல, இது எனக்கு பிடிக்கல, அப்போ இது இருக்கக்கூடாது அப்படிங்கிறத அடுத்து உருவாகிறது தான் அந்த கோபம். கோபத்தின் விளைவாக உருவாகிறது ஆணவம். ஸோ இந்த ஆணவம், கண்மம், மாயைக்கு மூல காரணம் இந்த காமம் அப்படிங்கிற ஒரு விஷயந்தான். இந்த காமத்தை எப்படி வெல்லுறது? இந்த காமத்தை கண்ட்ரோல் பண்ணிட்டா, காமம்னா அதீத பற்று, இந்த அதீத பற்றை கண்ட்ரோல் பண்ணிட்டா மனசு வசப்படும். மனசு வசப்பட்டுருச்சுன்னா புத்தி வசப்படும். புத்தி வசப்பட்டுருச்சுன்னா ஞானம் வசப்படும். இப்போது இந்த காமத்தை எப்படி அதீத பற்றை எப்படி நம்ம கண்ட்ரோல் பண்ணுறதுன்னு பகவான் கிருஷ்ணர் 2 உபாயம் சொல்கிறார். ஒன்று வைராக்கியம். இந்த வைராக்கியங்கிறது என்ன அப்படின்னா, இந்த உலக விஷயங்களில் எந்த இதுலேயுமே பற்று இல்லாமல் இது எனக்கு வேண்டாம், இது எனக்கு தேவையில்லை, இதில் எனக்கு ஆசை இல்லை அப்படின்னு இந்த உலக விஷயங்கள் எதுலேயுமே பற்று கொள்ளாமல் விட்டொழிக்கிறது தான் வைராக்கியம். எனக்கு வேண்டாம், இவை எதுவும் எனக்கு தேவையில்லை, இவை எதுவும் எனக்கு சுகம் தராது, எதுவும் எனக்கு சந்தோஷம் தராது அப்படின்னு நம்ம இதை வேணான்னு விலக்கி வைப்பது தான் வைராக்கியம். அடுத்து பயிற்சி. பயிற்சி அப்படிங்கிறது என்னென்னா, பகவானை நோக்கி மனதை சதா செலுத்துறதுக்கு முயற்சி பண்ணிக்கிட்டே இருக்கிறது. எந்த வகையிலையாவது பகவானோட ரூபத்தை நினைக்கிறதோ, பகவானுடைய நாமத்தை நினைக்கிறதோ, இல்லை பகவானை பற்றி பாடுறதோ, பகவானை பற்றி சதா சிந்தனைக்குள்ளே கொண்டு வந்துக்கிட்டே இருக்கணும். மனசு எங்கேயாச்சும் தவ்வி ஓடும் போதெல்லாம் மனசை டபால்னு பிடிச்சி பகவானோட நாமத்தை உச்சரிக்க வைக்கிறதோ, பகவானோடைய ரூபத்தை மனசில் கொண்டு வந்து லயிச்சு போகிறதோ, இந்த மாதிரி மனசுக்கு பயிற்சி கொடுக்கணும். ஃபஸ்ட்டு வைராக்கியம். இந்த உலக விஷயங்களில் எதுவுமே எனக்கு வேண்டாம் அப்படின்னு வைராக்கியம் பட்டுட்டா, அடுத்து மனதை பயிற்சி பண்ணணும். பகவானுடைய மேலே ஆசையையும் அன்பையும் பகவான் மேலே திருப்பி லயிக்க செய்யும்போது இந்த வைராக்கியமும் இந்த பயிற்சியும் சேர்ந்து இந்த புலன்கள் அப்படிங்கிற 5 புலன்களும் வசப்பட்டுரும். மனம் வசப்பட்டுரும். மனம் வசப்பட்டால் புத்தி வசப்பட்டுரும். புத்தி வசப்பட்டுட்டா மாயை அகன்றும். மாயை அகன்றுட்டா ஞானம் சித்திக்கும். இதை தான் பகவான் கிருஷ்ணர் விரிவாக 3வது அத்தியாயத்துலேயும் 6வது அத்தியாயத்துலேயும் சொல்கிறாங்க.